ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தாராம். அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். எனி டைம் கடவுளையே வணங்கிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் அவர் பார்க்குற வேலைக்கு ஏற்ற கூலியே அவருக்கு கிடைக்காதான். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம். எங்கே போய் வேலை பார்த்தாலும் அவருக்கு குறைந்த சம்பளம் தான் கிடைக்குமா. அதே ஊரில் இன்னொருத்தர் இருந்தாராம். அவர் பேர் கணபதி. அவர்கிட்ட அதிகமான வருமானம், செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த ஒருத்தர். அப்போ அவங்க மனைவி சொன்னிச்சான், அவரும் இதே ஊரில் தானே இருக்கார், அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கியே, நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு வருமானமே இல்லை, நீங்கள் வெளியூர் சென்று வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது மனைவி. அதை கேட்டுட்டு அவரும் சரி நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு, வேர்த்து விறுவிறுத்து போகிறாரு. அதே பாதையை நோக்கி இந்த கணபதியும் தன் வியாபாரத்துக்காக மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த லட்சுமி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கிருஷ்ணா, நம்மளுடைய பக்தனுக்கு இவ்வளோ பெரிய சோதனையாக செல்வாக்கில் அவர் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, நீங்கள் எல்லாம் உதவ மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நீ தான் லட்சுமி தேவியாச்சே, நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மௌனமான ஒரு சிரிப்போடு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு லட்சுமி தேவி, ஆமாம் நான் கொடுக்குறேன், நான் என்னால் முடியும், எவ்வளோ வேணாலும் செல்வம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, இவனுக்கு இந்த ஜென்மத்தில் செல்வ வளமே கிடையாது, அதனால் நீ எந்த முயற்சியும் செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த லட்சுமி தேவி முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் சொல்கிறார், நீ வேணா 2 வரம் மட்டும் கொடு, 2 தடவை மட்டும்தான் செல்வம் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கும் அந்த லட்சுமி தேவி சரிங்கிறது சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அவர் போகிற பாதையில் ஒரு தங்க மூட்டையை லட்சுமி தேவி போடுறாங்க. அப்போம்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளே கண்ணு தெரிஞ்சு நம்மளே இப்படி இருக்கோமே, கண்ணு தெரியாதவங்களாம் எப்படி நடப்பாங்கன்னு சொல்லிட்டு தன் கண்ணை கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த தங்க மூட்டையை தாண்டி நடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்துட்டு, இந்த இறைவன் நமக்கு கண்ணு கொடுத்ததுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும், கண்ணு இல்லாதவங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்தோன்னு இந்த லட்சுமி தேவிக்கு அச்சோ நம்ம கொடுத்ததை அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இன்னொரு தடவை அவர் பார்க்குற மாதிரி நம்ம தங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குற மாதிரி தங்க மூட்டையே போடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயோ யாரோ தன்னுடைய தங்க மூட்டையை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க தேடி வருவாங்க, அவங்ககிட்ட வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு. அந்த வியாபாரத்துக்காக போன கணபதி திரும்பி வர்றார். திரும்பி வந்தோடனே இவர் என்னடா ரோட்டோரமாக உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து, ஏன் என்ன செய்தி, ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது இவர் என்ன செய்கிறாரு, ஐயோ உங்களுடைய தங்க மூட்டையை விட்டுட்டு போயிட்டே, அதுக்காக தான் நான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த தங்க பொருளை ஒப்படைச்சிடுறாரு. நமக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும், எது கிடைக்காதோ அது எப்போவுமே கிடைக்கும்.